எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, கோயம்புத்தூர் கார்டியாக் அண்ட் சைல்ட் லைன் கோயம்புத்தூர். இப்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை நோய் வருதாமே, அது எப்படிங்க அவ்வளோ சின்ன குழந்தைக்கெலாம் சர்க்கரை நோய் வரும்? அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வர சர்க்கரை நோயும் பெரியவங்களுக்கு வர சர்க்கரை வியாதியும் ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குழந்தைங்களுக்கும் சர்க்கரை நோய் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வருது, அது உண்மைதான். ஆனால் அதுவும் பெரியவங்களுக்கு வர சர்க்கரை நோயும் ஒன்றும் கிடையாது. சர்க்கரை நோயிலையும் வகைகள் இருக்குது. டைப் 1, டைப் 2, மோடி, லாடா இந்த மாதிரி நிறையா வகைகள் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு வர்றது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெரியவங்களுக்கு வர்றது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர்றது, அதாவது இன்சுலின் உடம்புல இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது, அதனால் வருது, அது டைப் 2 டயபெட்டிஸ். ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ். அதோட மெக்கானிசம் என்னன்னு கேட்டால் நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ ஏதோ ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அதை கண்டுபிடிச்சி இது நம்ம உடம்புல இருக்கிற செல்லு கிடையாது, இது யாரோ வெளியால், இது விரோதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்ம எதிர்ப்பு சக்தி அந்த கிருமியை தாக்கும். இதுதான் நார்மலாக நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி பண்ணுறது. சில நேரங்களில் பை மிஸ்டேக் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு செல்லையே இவன் யாரோ வெளியாளுடா அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடும். இதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸ் ஆட்டோ இம்யூனிட்டினால வர்றது தான். அது எதனால இந்த ஆட்டோ இம்யூனிட்டி ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. சில சமயங்களில் ஜெனட்டிக்ஸ் காரணமாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு தெரியாத சில வைரல் இன்ஃபெக்ஷனும் இதை ட்ரிகர் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தையோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையோட இன்சுலின் செக்ரீட் பண்ணுற அந்த பீட்டா செல்லை இது ஏதோ வெளியால் விரோதி அப்படின்னு தப்பாக நினச்சி அதை போய் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடும். இதனால அந்த குழந்தையோட உடம்புல இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்கள் இருக்காது, அதாவது அதெல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அவங்க உடம்புல இன்சுலினை சுரக்காது. ஸோ இது மாதிரி இன்சுலின் சுரக்காததால் வர்றது தான் டைப் 1 டயபெட்டிஸ். ஸோ பெரியவங்களுக்கு வர்றது உடம்புல இன்சுலின் இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸ் அவங்க உடம்புல இன்சுலின் இருக்காது, இன்சுலின் சுரக்கிற செல் இருக்காது. அதனால் வர்றது தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான். அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் போட வேண்டி வரும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்கள்லையுமே டைப் 2 டயபெட்டிஸ் வருது. ஏன் அப்படின்னா உடல் பருமன். குழந்தைங்கள்லையும் உடல் பருமன் அதிகமாகிக்கிட்டே போகிறதால இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கள்லையுமே டைப் 2 டயபெட்டிஸ் வந்துட்டுருக்கு. அதனால் குழந்தைங்களுக்குமே உடல் பருமன் வர்றதை நம்ம தவிர்க்கணும். இல்லாட்டி அவங்க சீக்கிரமே சர்க்கரை நோய்க்கு ஆளாவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமே அவங்களுக்கு இருக்கிற இன்சுலின் ரிசர்வ் காலியாச்சுன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வந்திருந்தாலும் அவங்களும் ஒரு கட்டத்தில் இன்சுலின் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். நன்றி.